கண்ட கண்ட கெமிக்கல் ஹேர் டேனால நம்மளுடைய ஹேரோட தலையெழுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. இந்த நேச்சுரல் பவுடர் பாருங்க, நல்லா கருகருன்னு இருக்கு இல்லையா? இந்த நேச்சுரல் பவுடரை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் வாங்கி சூப்பரா இருக்கு, நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறையவே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஹேர் டே பவுடரை நம்ம இயற்கையான பொருட்களை வச்சு செய்திருக்கோம். இந்த பவுடர் நம்ம கையில இருந்துச்சுன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு வெள்ளை முடி இருக்கோ அந்த டைம்ல நம்ம இந்த ஹேர் டே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துக்கு இந்த ஹேர் டேனால நம்மளுடைய முடிகள் கருமையாகுது இல்லையா, அப்படியே இருக்குங்க, கருப்பு போகவே போகாது. இந்த ஹேர் டே பவுடர் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இப்ப வீடியோல தெரியல நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த ஹேர் டேனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராதுங்க. இந்த ஹேர் டேனால நமக்கு 30 நாளுமே நம்மளுடைய முடிகள் அப்படியே கருமையாவே இருக்கும். வாங்க இந்த ஹேர் டே வந்து ப்ரிப்பேர் பண்றது எப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இப்போ ஹேர் டே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பொருள் சேர்க்க போறேன் அப்படின்னா, இந்த கத்தால தாங்க, கொஞ்சமா கத்தால செஞ்சுக்கிறேன். இப்ப நான் சேர்த்திருக்கிற கத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி அப்ளை பண்ற அளவுக்கு தான் அந்த ஹேர் டே பவுடர் வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறேன். அதுக்காக மட்டுமே நான் சேர்த்திருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு பிளாக்ஸ் சீட் சேர்த்துக்கலாம். ஆலிவ் விதை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 3 செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன், காம்பெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ண போறோம். இந்த ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ணி தான் நம்ம ஹேர் டை பவுடர் ரெடி பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து நான் இன்னுமே ஒரு 2-3 பொருட்கள் சேர்ப்பேன். அது வந்து சீக்ரெட்டா நான் சொல்லலை. நீங்க இந்த பவுடர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப வந்து இது நல்லா கொதிக்கணும். சிம்லயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஹேர் டை பவுடரோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க. எவ்வளோ என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, பதில் சொல்லுவாங்க. இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும். நல்லா 1/4 பங்கா சுண்டி வரணுங்க. நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அந்த அளவு வந்து 1/4 பங்கா சுண்டி வரணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து திக்கான ஒரு ஹேர் டை டிகாஷன் கிடைக்கும். இந்த டிகாஷனை வச்சுதான் நம்ம ஹேர் டை பவுடர் ரெடி பண்ண போறாங்க. இந்த ஹேர் டை பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாசம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாதுங்க. நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க பல்கா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்றதுக்கு டெஸ்டிங்க்கு வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சமா வாங்கி அப்ளை பண்ணி பாருங்க. ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% கிடைக்குதுங்க. இந்த ஹேர் டை பவுடரை வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. 30 நாளுமே நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருகருன்னு மாறி அப்படியே இருக்கும், கருப்பு போகவே போகாது. நம்ம போட்டிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் growthக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம போட்ட இந்த அலோவேரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஹெல்த்தியா ஷைனிங்கா கொண்டு வரும். செம்பருத்தி பாத்தீங்கன்னா நம்ம முடியை வந்து நல்லா பல ஷைனிங்கா கொண்டு வரும். அதே மாதிரி டீத்தூள் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து ஒரு ஹேருக்கு வந்து ஒரு கண்டிஷனரா இருக்கும். இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேருக்கு ஹெல்த் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ஸ் தான். இதை வச்சு இந்த ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ணி நம்ம ஹேர் டை பவுடர் ரெடி பண்ண போறோங்க. இப்போ பாருங்க, நல்லாவே திக்கா வந்து சுண்டிடுச்சு நம்ம ஊத்துன தண்ணி. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். பாருங்க, நல்லாவே கரெக்டான பதத்துல வந்து ஹேர் டை டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இறக்கிடலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்த டிகாஷனை வந்து இதுல வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ இதுல நம்ம வந்து 2 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். மருதாணியும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து
அவுரி பொடி வந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ மருதாணி சேர்க்கிறோமோ அதுக்கு டபுளா வந்து அவுரி பொடி சேர்த்துக்கணும். அடுத்து செம்பருத்தி பூ 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இதை கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல டிகாஷன் இருந்தாலுமே மீதி இருந்தா சேர்த்துக்கோங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹேர் டே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹேர் டே பவுடரா நம்ம எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 2 நாள் வந்து மிதமான வெயில்ல வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாள் வச்சிங்கன்னா போதும், நம்மளுக்கு ஹேர் டே பவுடர் வந்து ரெடி ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு 2 மணி நேரம் அப்படியே நான் வந்து இந்த இரும்பு கடாயில வச்சுட்டேன். இப்ப இதை நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இதை வந்து நம்ம வெயில்ல, அதாவது கால வெயில் இருக்கு பாருங்க, அந்த டைம்ல மட்டும் வச்சு ஒரு 7 மணில இருந்து ஒரு 10-11 மணிக்குள்ளார வந்து இதை வச்சு எடுத்துருங்க. டெய்லியுமே ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஹேர் டை பவுடர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நான் வெயில்ல வச்சிடுறேன். உங்களுக்கு 2-3 நாள் கழிச்சு இந்த ஹேர் டை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்ப பாருங்க, ஒரு 2-3 நாள் வெயில்ல வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு இப்ப பாருங்க, ஹேர் டை பவுடர் வந்து நல்லாவே ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா ரெடி ஆயிருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அடிச்சுக்கணுங்க. பாருங்க, நல்லா வந்து பவுடர் பண்ணியாச்சு. இன்னுமே நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நைஸா இருக்கணுங்க பவுடரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டைல நம்ம இன்னுமே நிறைய பொருட்கள் சேர்க்க போறோங்க. எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த ஹேர் டை வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% கிடைக்குது. பாருங்க, உங்களுக்கு ஹேர் டை பவுடர் ரெடி ஆயிருச்சு. எவ்வளவு நைஸா நம்மளுக்கு பவுடர் ரெடி ஆயிருக்கு பாருங்க. பாருங்க, இப்போ இந்த ஹேர் டை பவுடரை வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டை பவுடரை அப்ளை பண்ணும்போது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுடைய முடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க சாதாரண தண்ணியும் ஊத்திக்கலாம். இல்ல அப்படின்னா ஹேர் டை டிகாஷன் வச்சிருந்தீங்கன்னா, டீ டிகாஷன் வச்சிருந்தீங்கன்னா அதையும் இதுல சேர்த்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாறிடும். இந்த ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேர்ல வந்து எந்த விதமான அழுக்கோ இல்ல எண்ணெய் பிசுக்கோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாதுங்க. அது மாதிரி தலையை வந்து நல்லா ஷாம்பு போட்டு, மைல்டு ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த ஹேர் டையை வந்து நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour விட்டீங்கன்னா போதுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே 100% கருகருன்னு மாறிடும். அப்படி கருமையான முடிகள் பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு அப்படியே கருமையாவே இருக்குங்க. இந்த ஹேர் டையை வந்து நம்ம எல்லாமே இயற்கையான பொருட்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. பாருங்க, சூப்பரா நம்மளுக்கு வந்து ஹேர் டை வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க. பாருங்க, ஹேர் டை பவுடர் வந்து நம்ம சேல்ஸுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த காய வச்சு எடுத்தேன் இல்லையா, அதுல இன்னும் நிறைய பொருட்கள் நான் சேர்த்து இந்த ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ரேட் எல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி கூட வீட்டுல அப்ளை பண்ணலாம். ரொம்பவே வந்து ரிசல்ட் வந்து 100% கிடைக்குங்க. கண்ட கெமிக்கல் ஹேர் டைனால நம்மளுடைய ஹேரோட தலையெழுத்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. ஒரு முடி வெள்ளை முடி பாத்தீங்க
ஒரு வெள்ளை முடி வர ஆரம்பிக்கும். நம்ம கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா தலை பூராவே வெள்ளையா மாறிடுங்க. அதுதான் இந்த கெமிக்கல் ஹேர் டைல வர தலையெழுத்து. ஆனா இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டைஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். முடிகள் வந்து அடுத்த முடிகள் வந்து வெள்ளையாகாதுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.